ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். எல்லாத்துக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம மஸ்கட்டில் இது ஒரு அழகான ஒரு பார்க்கு எங்கள் ரூமுக்கு பின்னாடி தான் இருக்குது. ரொம்ப ஒரு சூப்பராக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. நாங்கள் எப்போ பார்த்தாலும் காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போகிறோம், திரும்பி வேலைக்கு விட்டு திரும்பி வரோம், சாப்பிட்றோம், திரும்பி தூங்குகிறோம், திரும்பி அடுத்த நாள் வேலைக்கு போகிறோம். இதே வேலை எங்களுடைய ரொட்டேஷனே இதுதான். திரும்பி போய் இது எல்லா நாளும் இதே செஞ்சிட்ருக்கோம். இல்லைனா டெய்லி ஒரே மாதிரியே இருக்கும். ஏதாவது ஒரு மாற்றம் பண்ணுவேன்னு சொல்லி தான் இந்த பார்க் வந்திருக்கோம். இந்த பார்க் பார்த்து வந்ததுலேருந்து நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைக்குது. இப்போ எனக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சில டயத்தை ஒதுக்கணும் என் லைஃப்பில். ஏதாவது கொஞ்சம் நேரம்னாவது என்னுடைய லைஃப்பை ஒதுக்கிட்டு கொஞ்சம் நேரம் தான் சந்தோஷமாக இருக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து பார்க்கல ரொம்ப அழகாக இருக்குது. பார்த்தாவே உங்களுக்கே தெரியும், சூப்பர் பிளேஸ் ஆனால் இது இந்த பார்க்கு. நல்ல மரம் இருக்குது இங்கே. பார்த்தீங்கன்னா வேப்ப மரம் நம்ம ஊரில் மாதிரி இருக்குது பாருங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரி நல்ல ஒரு வேப்ப மரம் இது. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது மாதிரிலாம் எங்கேயும் நம்ம இங்கே பக்கத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. இது உங்கள் ஊர் ஸ்பெஷல் மரம். இது ஈச்ச மரம், பெருத்த மரம் எல்லாமே போய் காய்க்கும். பார்த்தீங்கன்னா இது இன்றைக்கி சீசன் முடிஞ்சுட்டு நினைக்கிறேன், வெளியே போகுது. எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டாங்க. இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஓ நைஸ், சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு கூண்டுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்கா. அடுத்து வந்தீங்கன்னா ஒரு பெரிய மரம் இருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த மரத்தை பாருங்க, எவ்வளோ பெரிய மரமாக இருக்கு பாருங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 100 வருஷத்துக்கு மேலே உள்ள மரம் மாதிரி தெரியுது பார்க்குறதுக்கு. இந்த மரம் என்ன மரம் பார்த்தீங்களா, சூப்பர். மரத்தில் நம்ம நிற்போம். ஏதாவது தெரியுதா பாருங்க இந்த மரத்தை. என் மரம், நான் மரம் எத்தனை இருக்கு, நான் எத்தனை இருக்குன்னு பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பெஞ்சில் உட்காந்துக்கலாம். நல்ல ஒரு காற்றடிக்குது இந்த இடத்துல. சார் என்ன ஒரு இடங்க, இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டோம். நாங்கள் இந்த ரூமுக்கு பின்னாடி வந்து தான் மிஸ் பண்ணிட்டோம். தெரியாமல் இருந்துச்சு எங்களுக்கு. பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறோம். இன்றைக்கி நாளில் இன்றைக்கிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாத இன்றைக்கி பாருங்கள் எப்படி என்ஜாய் பண்ணுற மட்டும் பாருங்கள். ஒரு 5 மினிட்ஸ் லைஃப்பில் ஜாலியாக இருக்கும். இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வாங்க. ஓகேவா, ரெடி, ஆக்ஷன். வா, இனிமேல் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறோம் கொண்டு. சின்ன பிள்ளையில் இப்படி விளாண்டுருப்போம். அதுக்கப்புறம் இந்த சைடு கூட எட்டி கூட பார்த்துருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். ஒரு 30 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இது மாதிரி செஞ்சு விளையாண்டு. நம்ம எவ்வளோ ஜாலியாக இருக்குது பார்த்தீங்களா. சத்தம், அந்த சவுண்டு கேள்வி வர என்னாச்சு கொண்டு அந்த சவுண்டு கவனிச்சியா? இருந்தாண்ணா இருக்கட்டா கொண்டு எது செய்கிறோன்னு விளையாடணும். வாழ்க்கையை வந்து என்ஜாய் பண்ணுறோம். டெய்லி ஒரு 5 மினிட்னாவது இது மாதிரி கொண்டாடிட்டு போகிறோம், விளையாண்டுட்டு ஜாலியாக. அதுக்கப்புறம் வேலைக்கு போவோம். இனிமேல் இப்போ பார்த்தாலும் வேலையை பார்த்துட்ருக்கோம். இனிமேல் மாற்றணும். வா, எப்படி இருக்கு பாருங்க. தலையை போகலான்னு நினைக்கிறேன். இதுக்குள்ள எப்படிப்பா போன உள்ள நீ? வாழ்க்கையை என்ஜாய் பண்ணா கொண்டு 5 நிமிஷம் தான் அது. விழுந்தோம்னா அவ்வளோதான். இவ்வளோ பெருசா என்ன மாதிரி காத்தடிக்குது பார்த்தீங்க, மர காற்று. சூப்பரான இடம் அது. இதெல்லாம் தெரியுமா கொண்டு
சீசா. அது வந்து மேலே ஏறி நிற்கிறது. நீங்களும் அங்கே ஏறி நிற்கணும் அந்த சைடு. ஃபர்ஸ்ட் நம்ம சென்த்து போனோம் போல. அவ்வளோ வெயிட்டா? பவர் யூஸ் பண்ணுறீங்க. அவ்வளோதான் வெயிட் நீ. கொண்டு போதும் கொண்டு. சூப்பருங்க. ரொம்ப அருமையாக இருக்குது இடம். சூப்பராக கொண்டு பார்க்க அந்த இதுக்கு போவோம். எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணிங்க மட்டும் பாருங்க. காலைல இனிமேல் நீங்கள் வந்தோம்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 நிமிஷம் ஜாலியாக இருக்கும். வேப்பமரம் இங்கெல்லாம் வேப்பமரம் பார்க்குறது ரொம்ப அதிசயம் தான். என்ன மாதிரி வளர்ந்துருக்கு மட்டும் பாருங்கள். நம்ம ஊரில் இந்த மாதிரி வேப்பமரத்தை கூட இங்கே பார்க்க முடியாது. சூப்பர். எல்லாமே மரம் தான். வேப்பமரம் தான். இதே நாங்கள் கொண்டு இது ஒரு கேம் விளையாடுறதுன்னு நினைக்கிறேன். அது எப்படி தானா சுத்துது? உக்காந்தானே சுத்துது அது. ஆட்டோமேட்டிக்காக சுத்துது. சூப்பராக இருக்குங்க.